பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக ரஷ்ய தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியாத சரமாரியான தாக்குதல், ரஷ்யாவுடைய தாக்குதல் பேய் மழை போல மிசைல்களை அடித்துக் கொண்டிருக்கின்றது. இஸ்கந்தர் மிசைல்ஸ், இன்னும் பல்வேறு ராக்கெட்டுகளை அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து மீள்வதற்கு அந்த ஏவுகணைகளை மறித்து அழிப்பதற்கான ஏவுகணை வேண்டும் என்று ஒரு வாரமாக செலன்ஸ்கி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நேட்டோ நாடுகளை, குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நேட்டோ நாடுகளை காலில் விழாத குறையாக கெஞ்சிக் கொண்டிருக்கிறார் செலன்ஸ்கி. ஆனால் நேற்று நேட்டோ நாடுகள் முடிவாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். கிடையாது, முடியாது, அந்த மிசைல் கொடுக்க முடியாது. ஏன் அந்த மிசைல் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்? அந்த ஏவுகணைகளை கொடுக்க மறுப்பதற்கு நேட்டோ நாடுகளுக்கு உள்ள காரணம் என்ன? அவங்களுக்கு நிச்சயம் ரஷ்யாவை உதைக்கணும், ரஷ்யாவை தோற்கடிக்க வேண்டும் அல்லவா? தோற்கடிக்கக்கூடிய ஆயுதமான அந்த பேட்ரியாட் மிசைல் குறிப்பாக அது அமெரிக்காவிடம் இருக்கிறது, நேட்டோ நாடுகளிடமும் இருக்கிறது. கொடுப்பதற்கு என்ன தயக்கம்? இந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்தில் சுமி பகுதி கிட்டத்தட்ட கையை விட்டு போய்விட்டது. டோனஸ்க் இன்றோ நாளையோ முடிந்துவிடும். குர்ஸ்கில் மாட்டிக்கிட்டு சப்ளை லைன் துண்டிக்கப்பட்டு குர்ஸ்க் பகுதிக்குள் ஊடுருவிய உக்ரைன் ராணுவம் திணறிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் முடிவுரையை எழுதிவிடும் ரஷ்யா. இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் ஒரு உதவியை செய்யவில்லை என்றால் செய்ய மறுப்பதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் நாம் அலசப் போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. நிகழ்ச்சியை பார்க்கலாம். நாம் ஏவுகணை என்பதை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அமெரிக்காவுடைய பொதுவாகவே ஏவுகணை என்பது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், தரையிலிருந்து தரையை தாக்குகின்ற மிசைல். அதெல்லாம் ஸ்கட் வகை மிசைல்ஸ். சதாம் ஹுசைன் அடிச்சார்ல, அந்த மாதிரி ஸ்கட் வகை மிசைல்ஸ் தான் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். அப்புறம் சர்ஃபேஸ் டு சி மிசைல் இருக்கு, தரையிலிருந்து கப்பல் இலக்குகளை அடிக்கக்கூடிய மிசைல். அது இதில் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணுவாங்க. கட் மிசைல்னு ஒரு மிசைலை செஞ்சு அது ஃபெயிலியர். அடுத்த மிசைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ங்கிறது வானத்திலிருந்து வருகின்ற, அதாவது விமானங்களை, ஃபைட்டர் விமானங்களை, வானிலிருந்து வருகின்ற ஏவுகணைகள், ஃபைட்டர் விமானங்கள், பாமர்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை சர்ஃபேஸ்லேருந்து ஏவாங்க. இதுதான் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அதன் பிறகு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், அது ரஷ்யாவுக்கிட்ட இருக்கிற இஸ்கந்தர் மிசைல்ஸ், ஏர் டு சர்ஃபேஸ். இப்ப இவங்க கேட்கிறது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது பேட்ரியாட்டிக் வகை மிசைல்ஸ். உள்ளே வருகின்ற ரஷ்யா யுக்ரைனை அடிப்பதற்கு அனுப்புகின்ற இந்த இஸ்கந்தர் வகை மிசைல்களை தாக்கி அழிப்பதற்கு தான் பேட்ரியாட்டிக் மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், தரையில் இருந்து வானில் வருகின்ற ஏவுகணைகளை தாக்கி அழிக்கின்ற இந்த பேட்ரியாட்டிக் மிசைலை கேட்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார் செலன்ஸ்கி. அடம்பிடிக்கிறார், அழுகிறார், புரண்டு அழுகிறார். ஆனால் நேட்டோ கொடுக்க மாட்டேங்கிறார். இதுல நேட்டோ கொடுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு தயக்கம் என்பதுதான் ஒரு முக்கியமான இராணுவ ஸ்ட்ராட்டஜி. மிக மிக முக்கியமான இராணுவ ஸ்ட்ராட்டஜி இது. இவர் பாட்டுக்கு கேட்கிறாரு பேட்ரியாட்டிக் மிசைல. ஆனால் உக்ரைன் இராணுவத்தினுடைய யோகியதை தெரிந்து விட்டது. அவர்களுடைய தாக்கு பிடிக்கும் திறன், டாக்டிக்ஸ், இதெல்லாம் ரஷ்யர்களுக்கு நன்றாக தெரிந்து மிக சரியாக அடிக்கிறார்கள். இதை அமெரிக்காவும் தெரிந்து கொண்டது. இந்த சமயத்தில் பேட்ரியாட்டிக் மிசைலை கொடுத்து மீண்டும் உதவாங்க வேண்டுமா என்பதல்ல விஷயம். ஒரு பேட்ரியாட்டிக் மிசைல் செய்வதற்கு அதிக செலவு பிடிக்கும். ஒரு பேட்ரியாட்டிக் மிசைலுடைய விலை கிட்டத்தட்ட $10 மில்லியன் அல்லது $5 மில்லியன், $10 மில்லியன் ஒரு பேட்ரியாட்டிக் மிசைல். அதே சமயம் உள்ளே வருகின்ற இஸ்கந்தர் மிசைலுடைய விலை ரொம்ப சீப். $1 லட்சம் அவங்க இஸ்கந்தர் மிசைலை செஞ்சிடறாங்க ரஷ்யா. இஸ்கந்தர் அபாயகரமான மிசைல். இப்போ அமெரிக்காவுடைய ஹிமாரஸ் அந்த ஏவுகணை ஏவும் தளத்தை அழிச்சிட்டாங்கல்ல, அந்த மொபைல் நடமாடும்
வண்டியிலிருந்து ஏவுற அந்த இதையெல்லாம் இஸ்கந்தர் வச்சு தான் ரஷ்யன் அடிக்கிறான். இதில் என்ன பிரச்சனை என்றால், பேட்ரியாட்டிக் மிசைல் வந்து லிமிட்டட். அவன் ரொம்ப அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட், செலவு அதிகம் பிடிக்குது. அங்கே உள்ள அவனுடைய ஒர்க்கர்ஸ், லேபர் கூலி, அவனுடைய மெட்டீரியல்ஸ் கூலி, இதெல்லாம் கொடுத்து பண்ணும்போது ஒரு மிசைல் செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 to 10 மில்லியன் டாலர்கள் எடுக்குது. அதனால அவங்க வந்து லிமிட்டடான ஏவுகணைகளைத்தான் வைத்திருக்கிறார்கள். சரி, இதை இஸ்கந்தர் மிசைல்களை மிக சரியாக அடித்து கீழே சாய்ச்சி விடுன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். இந்த வாதத்துக்கே வருவோம். பேட்ரியாட்டிக் வந்து விட்டால் இஸ்கந்தர்களை மிக எளிதாக சமாளித்து விடலாம் அப்படின்னா, நேட்டோவிடம் இருக்கின்ற பேட்ரியாட்டிக் மிசைல்களுடைய எண்ணிக்கை லிமிட்டட். அதிக செலவு பிடிக்கின்ற இந்த பேட்ரியாட்டிக் மிசைல்களை அவர்கள் அதிகம் செய்ய முடியாது. ஏன்னா பொருளாதார சீரழிவு ஏற்படும். எல்லாத்தையும் பேட்ரியாட்டிக் மிசைலில் கொண்டு கொட்டிவிட்டு அப்புறம் சோறு போடுறதுக்கு, கஞ்சி ஊற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால் பேட்ரியாட்டிக் மிசைலை வந்து லிமிட்டடாக தான் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ரஷ்யா இஸ்கந்தர் மிசைல்ஸை ரொம்ப அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கிறார்கள். அதே போல இஸ்கந்தருக்கு ஏவுகணைகளுக்கு மாற்றாக அதே மாதிரியான ஏவுகணைகள் சைனாவில் இருக்கு, கொரியாவில் இருக்கு. வேணும்னா வாங்கிக்கிடுவாங்க. ஈரான்ல இருந்து வாங்கிக்கிடுவாங்க. ட்ரோன்ஸை வச்சு வாங்கிக்கிடுவாங்க. ட்ரோன்ஸ் ஏவுகணைகள் இருக்கு, இதையெல்லாம் ஈரான்ல இருந்து வாங்கிக்கிடுவாங்க. அதனால் ரஷ்யாவிற்கு இந்த ஆயுத ஏவுகணை தட்டுப்பாடு என்பது கிடையாது. இப்ப ஒரு மிசைல் அடிக்கிறாங்க. ஒரு மிசைல் ஒரு லட்சம் ரூபாய் விலையுள்ள ஒரு இஸ்கந்தர் மிசைல் உள்ளுக்கு வருது. கீவை நோக்கி வரும் பொழுது இவன் ஒரு பேட்ரியாட்டிக் வச்சு அடிக்கிறான். ஒரு பேட்ரியாட்டிக் முடிஞ்சா $10 மில்லியன் முடிஞ்சு. 1:1. சரி, 2 இஸ்கந்தர் வந்தா 2 பேட்ரியாட். 100 இஸ்கந்தர் வந்தா எவ்வளவு? அவன் 100 கூட அடிப்பான், 10 அடிப்பான், 20 அடிப்பான். அப்போ உங்களுடைய ஆயுத கிடங்கு ஆர்சனல்ல அந்த பேட்ரியாட்டிக் மிசைல் காலி ஆகிறது. சரமாரியாக இஸ்கந்தர் மிசைலை விட்டு முதல்ல உங்களுடைய ஆயுத இருப்பை காலி பண்ணிடுவான் ரஷ்யா. முதல்ல சரமாரியா இல்ல இஸ்கந்தர் மிசைல் மாதிரி ஒன்று டம்மி மிசைல் அடிப்பான். வெடி மருந்து இல்லாத, வெடிக்கக்கூடிய அந்த டிவைஸ் இல்லாத டம்மியான இஸ்கந்தர் மிசைல்களும் அவங்களால அடிக்க முடியும். 1:10, 1:5 சொல்லி ஒரு சரியான இஸ்கந்தர் மிசைல் அடுத்து 10 டம்மி அடிச்சான்னா நீங்க 10க்கும் 10 பேட்ரியாட்டிக் மிசைல் அடிப்பீங்க. அப்போ உங்களுடைய பேட்ரியாட்டிக் மிசைலை முதல்ல உங்களுடைய ஆயுத கிடங்கில் இருக்கிற பேட்ரியாட்டிக் மிசைல்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதுதான் ரஷ்யனுடைய ஐடியாவா இருக்கும். இந்த மாதிரி அவன் அடிச்சு உங்களுடைய பேட்ரியாட்டிக் மிசைல் காலி அப்படின்ட்டா அதன் பிறகு சரமாரியாக இஸ்கந்தர் அடிப்பான். அடிச்சு காலி பண்ணுவா உக்ரைனா. அது மட்டுமல்ல, பேட்ரியாட்டிக் மிசைல்களை அளவுக்கு அதிகமாக சுற்றியுள்ள நேட்டோ நாடுகள், இந்த லித்துவேனியா இப்ப வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க, லித்துவேனியா, பின்லாந்து, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வாரி வழங்கிவிட்டு அதையெல்லாம் முடித்து விட்டால், அவர்களுடைய கையிருப்பில் இருக்கின்ற பேட்ரியாட்டிக் மிசைல்களை முடித்து விட்டால், அதன் பிறகு இந்த இஸ்கந்தர் மிசைல்களை தடுப்பதற்கு எந்த மிசைலும் இல்லை. சரமாரியாக லித்துவேனியாவை அடிப்பேன், பின்லாந்து அடிப்பேன். யார் வாலாட்டினானோ அவ்வளவு பேருக்கும் இஸ்கந்தர் மிசைல்களை பரிசளிக்கும் ரஷ்யா. இதுதான் அவர்களுக்கு பயம். இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு பேட்ரியாட்டா செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை ஆகும். காலியாக உடனடியாக அந்த மிசைல் செய்யக்கூடிய மிசைலும் கிடையாது. ஒரு வாரத்திற்கு 2, 3 இப்படி தான் அவங்க செய்ய முடியும். அவன் ரஷ்யன் இஸ்கந்தர்களை எவ்வளவு வேணாலும் செஞ்சு அடுக்கி வச்சிருக்காங்க. இது இந்த ஆயுத சமநிலை என்பது இப்படித்தான் இவங்களை காலி பண்ணி விட்டுட்டு அதன் பிறகு எதிர்ப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற அளவில் அவங்க போய் அடிச்சிருவாங்க. இதை நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் மிக நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டு கிடையாதுங்கிறாங்க. இப்போ F-16 முடிச்சிட்டாங்க. F-16 தகர்க்க முடியாது, F-16 அடிக்க முடியாது என்ற நிலையில் F-16 அவங்களுடைய S-400 மிசைலை வச்சு அடிச்சு கீழே போட்டுட்டாங்க என்பதுதான் உண்மை. அவன் என்ன சொல்றான், நேட்டோ கிராஸ்ங்கிறான். F-16 எங்கேயோ போய் கிராஸ் ஆயிருச்சான், மோதி விட்டது அப்படிங்கிறேன். என் கண்ணு தெரியாம எவ்வளவோ அட்வான்ஸ்டு F-16 எங்கேயுமே கிராஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு தகுதி உள்ள அந்த ஃபிட்னஸ் உள்ள அந்த ஃப்ளைட்டை கிராஸ்ன்னு சொல்லி போய் சொல்றேன், கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம்,
அவன் இந்த மிசைலை கொடுக்க மாட்டான். உக்ரைனுக்குள்ள கிட்டத்தட்ட 20% ரஷ்யர்கள் இருக்கிறாங்க. இப்ப கொசாக்குகள் யாரு? கொசாக்குன்னா உக்ரைனிய பாரம்பரிய உக்ரைனியர்களைத்தான் கொசாக்குகள் என்று சொல்வது. கொசாக்குகள் யாரு, ரஷ்யன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவன் உக்ரைனிய லாங்குவேஜ் கொஞ்சம் தான் வித்தியாசம். உக்ரைனிய லாங்குவேஜும் பேசுவான், ரஷ்யன் லாங்குவேஜும் பேசுவான். ரஷ்யன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஆகவே உளவு தகவல்களை அனுப்புவதற்கு உக்ரைன்ல நிறைய ரஷ்யன்ஸ் இருக்காங்க. இப்ப இந்த பேட்ரியாட்டிக் மிசைல கொடுத்து செலன்சி வீட்டுக்குள்ள வச்சு கையை வச்சு பூட்டி வச்சிருப்பாரா? இந்த பேட்ரியாட்டிக் மிசைல செலன்சிக்கு என்ன அவர் வீட்டில் பூட்டி வச்சுட்டு எடுத்து கொடுக்க போறாரா? இல்ல, ராணுவ அதிகாரிகளுக்கு அந்த கிடங்குக்கு வந்துடும். அதற்கு பொறுப்பான ராணுவ அதிகாரி அதனுடைய ராணுவ ரகசியங்களை, அதனுடைய ஃபார்முலாவை கொடுக்க மாட்டாங்கன்னு, ரஷ்யர்களுக்கு விற்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன கேரண்டி? ஒரு பேட்ரியாட்டை வித்துட்டான்னா முடிஞ்சிச்சு. அவன் நல்ல விலை கொடுத்து வாங்குவதற்கு, இன்றைக்கு உள்ள அட்வான்ஸ்டு பேட்ரியாட்டை விலை கொடுத்து வாங்குவதற்கு அவன் ஆள் அனுப்பிக்கிட்டே இருக்கான் ரஷ்யன். பக்கா வந்த உடனே அங்கே அடிச்சிட்டான். 10 மிசைல் வந்தது, 5 அடிச்சுட்டு 2 கொடுக்க விற்க வேண்டியதானே. வித்தா செட்டில் ஆகிடலாம். பல மில்லியன் டாலர்கள் கிரையத்தை கொடுத்து வாங்கிக்கின்றான். அதை பிரித்து அதை எப்படி ரேடார் சிஸ்டம் வச்சிருக்கான், எப்படி அதை அடிக்கலாம், திருப்பி அடிக்கலாம், பேட்ரியாட்டை எப்படி காலி பண்ணலாம்னு அதற்கு ஒரு எதிரடையான அதை ஃபேஸ் பண்ணி அடிக்கிற இன்னொரு மிசைலை ரஷ்யன் பண்ணிவிடுவான். இதுதான் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் இந்த மிசைல்களை கொடுக்காத காரணம். ஒன்று, உக்ரைனிய ராணுவ ஜெனரல்களிடம் நம்பகத்தன்மை இல்லை. 2, பேட்ரியாட்டிக் மிசைல்களுடைய எண்ணிக்கையை குறைத்து விட்டால் அதிகமாக ரஷ்ய ஏவுகணைகளை வரும்போது நீங்க ஏவித்தான் ஆகும். இது டம்மி எது ஒரிஜினல் எதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்பொழுது கையிருப்பு முடிந்து விட்டால் அதன் பிறகு வானில் ரஷ்ய ஏவுகணைகளை தடுப்பவர் எவரும் இல்லர். எதுவுமே கிடையாது. அவன் சரமாரியா வந்து அடிச்சு தள்ளிடும். இதுதான் நேட்டோ பயப்படுகிற விஷயம். அவர்களிடம் பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் போதுமான அளவில் இல்லை. இது ரஷ்யாவுக்கும் தெரியும். இதை ஒன்னத்தை வச்சுக்கிட்டே ரஷ்யா எல்லாரையும் மிரட்டி பணிய வச்சிருவான். இந்த குட்டி குட்டி நாடுகள் லித்துவேனியா, எஸ்டோனியா, லாட்வியா, பின்லாண்டு, இந்த துள்ளுறாங்கல்ல போலந்து, இவங்களெல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு இருங்கடான்னு சொல்லி உங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி புடின் எச்சரிக்கை பண்ணிடுவார். இதுதான் விஷயம். ஆகவே ஒருபோதும் பேட்ரியாட்டிக் மிசைல் அவர்கள் தரமாட்டார்கள், தந்து காலியாக மாட்டார்கள். பேட்ரியாட்டிக் மிசைலுடைய இருப்பை முடித்து விட்டால் அதன் பிறகு ரஷ்ய ஏவுகணையை தடுப்பதற்கு எதுவும் இல்லை, யாரும் இல்லை. இதுதான் விஷயம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சு மிச்சம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எடுத்துங்க. அப்பதான் நம்ம வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களை அதிகம் தருகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.